மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டதாக நாம் பார்த்தோம். கிறிஸ்துவை தரித்து கொண்ட நம் வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ வேண்டும், அவர் எப்படி வாழ்ந்தார் என்று தியானிக்கும்படியாக மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு தெளிவான நேரடியான ஒரு வார்த்தையை இங்கே நாம் பார்க்கிறோம். சீஷர்களிடத்திலே அவர் சொல்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்கு முன்னிருக்கிற வசனம், உங்களில் எவனாகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவுள் சொல்லி தன்னை அவர் சொல்கிறார். ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாக அவர் நம்மிடத்திலே அவருடைய வேலையை செய்யும்படியாக, நாம் அவருக்கு வேலை செய்யாதபடி அவர் நமக்கு வேலை செய்யும்படியாக ஊழியம் செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து வந்ததாய் சொல்லப்படுகிறது. உண்மையாகவே ஆண்டவர் யோசித்து பார்க்கும்போது இந்த உலகத்தை உண்டாக்கினவர், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. ஆனால் அப்பேற்பட்ட உன்னதமான தேவன் அவருடைய தன்மைகள், தாழ்மையான தன்மைகள், இரக்கமான தன்மைகள், கருணையான தன்மைகள், மனதுருக்கமான தன்மையுள்ளவராக இருக்கிறபடியினாலே அவர் சீஷரை பார்த்து சொல்கிறார், ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, ஊழியம் செய்ய வந்தேன்னு சொல்லி. இன்றைக்கு நாம் அநேகரை ஆள யோசிக்கிறோம், அநேகருக்கு மேலாக இருக்க யோசிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லாதபடிக்கு அவர் தாமே தம்மை தாழ்த்துவதாய் பார்க்கிறோம். நம் வாழ்க்கையில் கூட கிறிஸ்துவை தரித்து கொண்டோம் என்று சொல்வதல்ல, தரித்து கொண்ட நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க, கிறிஸ்துடைய ஜீவியத்தை நம் வாழ்க்கையில் பிரதிபலிக்க நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது தன்னை தாழ்த்தி தாழ்ந்த மக்களோடு கூட அதிகமாய் பழையதாக பார்க்க முடியும். அதனால் நம் வாழ்க்கையிலே நாம் அநேகரை ஊழியம் கொள்ளும்படி அல்ல, ஊழியம் செய்யும்படியாக, அநேகரை நாம் வேலை வாங்காதபடி ஊழியம் நாம் செய்ய, நம்மால் அநேக காரியங்கள் பணிவிடை செய்ய நம்ம ஒப்புக் கொடுப்போம். அதற்காக மாத்திரமல்ல, ஜீவனை கொடுக்கவே வந்தார் என்று பார்க்கிறோம். உண்மையாகவே அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் நமக்காக ஜீவனை கொடுப்பதே அவருடைய நோக்கமாயும் எதிர்பார்ப்பும் இருந்தது. நம் வாழ்க்கையில் கூட அந்த அனுபவத்தில் போட நம் வாழ்க்கையிலே ஒப்புக் கொடுப்போம். தேவன் பெரிய காரியம் செய்வார். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. மனித என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. தேவன் நமக்காக இறங்கி வந்தது மாத்திரமல்ல, நமக்காக மனிதராய் பிறந்துவது மாத்திரமல்ல, அவர் ஊழியம் கொள்ளும்படியாய் அல்லாதபடிக்கு நமக்கு ஊழியம் செய்யும்படியாக கடந்து வந்தது போல நம் வாழ்க்கையும் அந்த அனுபவத்தில் போக ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் அநேகரை ஆளாதபடிக்கு நாங்கள் தாழ்ந்து போக, அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்க, அநேகருக்கு உதவியாயிருக்க தேவன் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும், அபிஷேகத்தை நிரப்பும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.